ராம் கிரிட்டிக் நேயர்களுக்கு வணக்கம். தற்குறி விஜய் கழகம் கட்சி துவங்கி 2வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதாக அதற்கான ஒரு துவக்க விழா. அதாவது வருஷம் முடிஞ்சு போச்சு. முதலாண்டு நிறைவு விழான்னு வைக்கிறத பதிலாக 2ஆம் ஆண்டு துவக்க விழான்னு வச்சிருக்கிறாங்க. விஜய் பேசுனது, பிரசாந்த் கிஷோர் பேசுனது, ஆதவ் அர்ஜுன் பேசுனது, கெட் அவுட் மோடி ஹேஷ்டேக் போட்டது, இதெல்லாமே நடந்துச்சு. அதை பத்தி நாம என்ன பேச போறோம் அப்படின்னா, உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க, தற்குறி வெற்றி கழகத்தை வச்சு செய்வோம். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, விஜய்க்கு அடிப்படை அரசியலே புரியல. தமிழ்நாட்டு மக்களுடைய மனங்களை புரிஞ்சுக்கிற அளவுக்கு விஜய்க்கு ஒன்றும் அறிவு இல்லை அப்படின்னு நல்லா தெரியுது. அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய புரட்சி டைரக்டர் அப்படின்னு பேர் எடுத்த மனுஷன். அட்லீஸ்ட் அவங்க அப்பாவை கூட வச்சாவாச்சும் இந்த ஆளுக்கு இடதுசாரினா என்னன்னு தெரியும், மக்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும், ஏன்னா தெரியும். எதையுமே தெரியாத ஒரு டைரக்டரோட மகன் கட்சி ஆரம்பிச்சு, ஏன் இதெல்லாம் நம்ம பேசுறோம் அப்படின்னா, 1937 ராஜாஜி ராஜகோபாலாச்சாரிக்கு ஆப்போசிட்டா அவர் கொண்டு வர ஹிந்தி திணிப்புக்கு ஆப்போசிட்டா, ஹிந்தி திணிப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அப்பயே நம்மளால கணிச்சிட்டார் பெரியார். என்ன சொல்லிட்டாருன்னா, இது இந்தி திணிப்புன்னு நீ சொல்ற, நான் நம்ப மாட்டேன். இந்தி திணிப்பு கிடையாது, இது சமஸ்கிருத திணிப்பு, எனக்கு இந்த மொழி தேவையில்லை, எனக்கு என்னோட தமிழ் மொழி எனக்கு போதும் அப்படின்னு பெரியார் மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சு விட்டார். அவரை தூக்கி உள்ள போட்டாங்க. அதுக்கப்புறமா அவருடைய தொண்டற்படை அந்த இந்தி திணிப்பு போராட்டத்தை கையில் எடுத்து வெற்றிகரமா செஞ்சு முடிச்சாங்க. ராஜகோபாலாச்சாரிய வீட்டுக்கு துரத்துனாங்க. அரசியல் இருந்த தமிழ் மொழிக்கான போராட்டங்களில் மட்டும்தான் அரசியல் அமைப்பு தமிழ்நாட்டில் மாறி இருக்கு. இன்னைக்கு 1965 என்ன போராட்டம் நடந்ததோ அதே போராட்டம் 2025 நடந்துருமோ அப்படிங்கிற அச்சத்துல தமிழ்நாடு இருக்கும்போது, ஒரு தற்குறி பையன் தற்குறி விஜய் கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு, என்னங்க அவர் தமிழக வெற்றி கழகம்னு வச்சுட்டாரு. நீங்க நான் வச்ச பேரு விஜய்க்கு அவர் தான், அவ்வளவுதான். தற்குறி. இந்த தற்குறிங்கிற வார்த்தை உண்மையிலேயே 100க்கு 100% இல்லை, 200% பொருந்தக்கூடிய ஒரே ஒரு ஆள் யாருன்னா விஜய் மட்டும்தான். விஜய் தவிர வேற யாருமே கிடையாது. ஏன்னா இப்ப ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆச்சு இல்ல. இப்போ கெட் அவுட் மோடி அப்படின்னு போட்டோம். பதிலுக்கு இவனுங்கெல்லாம் நம்ம ஊர்லயே இருந்துக்கிட்டு நம்ம சிஎம்ஏ கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு போட்டாங்க. இப்ப மோடி டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. நீ அங்கிருந்து என் வீட்டுக்குள்ள வர, நீ என் வீட்டுக்கு வராதரா, இது என் வீடு, நான் உன்னை வெளியே போன்னு சொல்றேன், கெட் அவுட் சொல்றேன், ஒரு நியாயம். இது நம்ம வீடு, ஸ்டாலின் நம்ம இடத்துல இருக்கிறாரு, தமிழ்நாட்டில் இருக்கிறார், நம்ம முதலமைச்சர். இவர் கெட் அவுட் ஸ்டாலின்னா இவர் எங்க போவாரு? என்னடா கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாத. சரி, இந்த கெட் அவுட் ஸ்டாலின் கெட் அவுட் மோடின்னு போட்டோம்ல, இந்த ஹேஷ்டாக் ட்விட்டர்ல போட்டாங்கல்ல, இதை ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்கல்ல, இத எல்கேஜி பசங்க விளையாட்டு, யூகேஜி பசங்க விளையாட்டுன்னு கொண்டு போறாரு விஜய். அப்போ மொழிப்போர் தியாகம் அங்க அன்னைக்கு தாளமுத்து நடராசன், நடராசன் தான் இருந்தது, அப்புறம் தான் தாளமுத்து. அப்போ நடராசன் தாளமுத்து தான் சொல்லணும், ஃபர்ஸ்ட் இருந்தது நடராசன் தான். அப்ப நடராசன் தாளமுத்து, கீழப்பள்ளூர் சின்னசாமி, இவங்களெல்லாம் நம்ம மொழிப்போர் தியாகிகளை நம்ம என்னன்னு சொல்றது? அரங்கநாதன், இவங்கெல்லாம் மொழிக்காக, தமிழ் மொழிக்காக உயிர் விட்ட தியாகிகள். இந்த லிஸ்ட் கூடி போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர், கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் உயிர் தியாகம் பண்ணி தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கைதான் வேணும், தமிழ் மொழிக்கு எங்களுக்கு அங்கீகாரம் வேணும்னு இங்க இருக்கிறவெல்லாம் இந்திய விரட்டினா. இதுக்கு எதுக்குமே ஒரு மதிப்பளிக்கிறத மொத்தமா எல்கேஜி யூகேஜி சண்டை. இவனை கொண்டு போய் 1957 60 காலங்கள்ல இவனை கொண்டு போய் விட்டா என்னென்ன சொல்லுவான் தெரியுமா? அந்த நாய் ராஜாஜியும் பெரியாரும், அதாவது விஜய் கொண்டு போய் அந்த காலத்துல விட்டா ராஜாஜியும் பெரியாயும் யூகேஜி எல்கேஜி சண்டை பண்ணாங்க அப்படிமா. கொண்டு போய் அப்படியே வடநாட்டு பக்கம் விட்டோம்னா காந்தியும் அம்பேத்கரும் எல்கேஜி யூகேஜி சண்டை பண்ணாங்க அப்படிமா. அம்பேத்கரும் ஆர்எஸ்எஸும் எல்கேஜி யூகேஜி சண்டை பண்ணாங்கம்மா. என்னடா நடக்குது? என்ன ஒரு குறைஞ்சபட்ச ஒரு மாண்பு வேணாமா? திமுக பேசி பேசியே வளர்ந்த கட்சி, திமுக பேச்சிலேயே தான் வளர்ந்த கட்சி, அதுவும் தமிழுக்காக பேசியே வளர்ந்த கட்சி திமுக.
அது எப்படி போய் ஒரு பாசிச அரசியலை எதிர்க்கிறத விட்டுட்டு மக்களை ஏமாத்துறதற்காக அவங்களை எதிர்ப்பது போல திமுக நடிப்பது அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு இது ஒரு கேவலமா இல்ல. இது 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 வரலாற்றிலேயே திமுக அப்படி செஞ்சா திமுகவை மன்னிக்க மாட்டாங்க மக்கள். அது திமுக காரங்க எல்லாத்துக்குமே தெரியும். வரலாறு மன்னிக்காது. திமுகவுடைய வரலாறு திமுகவே காரி உமிழும் அப்படி திமுக நடந்துக்கிட்டா. ஆனா அவங்க செய்யறவங்களா? ஆனா நீங்க ஒரே நேரத்துல பழைய சோறு திங்குறீங்க, சுடுதோறு திங்குறீங்க. என்னடா புத்தி? எனக்கு விஜயோடைய இந்த 2ஆம் ஆண்டு துவக்க கூட்டம் இருக்குல்ல, இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, அப்படி பாஜகவுடைய அரசியல் மேடை மாதிரியே இருக்குது. இப்ப இதைதான் அவரு ஜீவ சகாப்தம் அவருடைய வீடியோ தம்ப்நெயில்ல ஒண்ணு போட்டு விமர்சிக்கிறார். என்ன போடுறாரு அப்படின்னா, பாஜக ஸ்கிரிப்டில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு போடுறாரு. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு கவிதை. உண்மையிலே ஜீவ சகாப்தமும் அருமையான கவிதை. அதே மாதிரி பேரலை பத்திரிகையுடைய எந்திரகுமார் என்ன போடுறாருன்னா, பாஜகவுடைய குளோன் கூட்டம் அப்படின்னு போடுறாங்க. ஏன் இதெல்லாம் சொல்றாங்க? பாஜகவும் திமுகவும் ஹேஷ்டேக் ட்விட்டர்ல போடுறது உனக்கு எல்கேஜி யூகேஜி சண்டை. நீ மேடை ஏறின உடனே ராஜா ஒண்ணு பண்ணிய ராஜா, ஒரு ஒயிட் போர்டு ஒன்று வச்சு கெட் அவுட் மோடின்னு ஒரு சைன் போட்டில்லடா ராஜா. அதுக்கு பேர் என்னடா ராஜா? அது என்ன ப்ரீகேஜி அரசியலா? இது எல்கேஜி யூகேஜி அரசியல். அப்ப நீ எதுனா பால்வாடி அரசியலா? ப்ரீகேஜி அரசியலா? என்னடா அறிவு? பிரசாந்த் கிஷோர் அங்கிருந்து கூட்டிட்டு வர வரும்போதே நீ இதுல போடணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால நீ கெட் அவுட் மோடி போட்டாகணும். தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. நீ தமிழ்நாட்டுல பேச வந்திருக்கிற. அப்ப நீயும் கெட் அவுட் மோடி. அப்போ உன்னுடைய மேடையிலேயே அதை அவன் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்ற ஒரு ஆள், அவனுக்கு சொம்படிக்கிற 4 கூட்டம். அப்புறம் எதுக்கு அந்த ஹேஷ்டேக் எழுதணும்? அப்புறம் ஏன் நான் சொல்ல மாட்டேன் தற்குறி விஜய் கழகம்னு? அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, மும்மொழி கொள்கை எங்கள் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம். மொத்த வீடியோவில் விஜய் பேசின மொத்த வீடியோவில் எங்கேயுமே எனக்கு இந்தி திணிப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, அந்த இந்திங்கிற வார்த்தையே இல்லை. ஒரு இடத்துல கூட விஜய் பயன்படுத்தல. ஒரு ஒரு இனிமே கூட பாஜகவை லைட்டா கூட டச் பண்ணாத அப்படியே காய் நடித்திட்டு போறாரு விஜய். அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏன் கோபம் வராது? அப்புறம் ஏன் ஜீவசகாப்தம் பாஜக ஸ்கிரிப்டில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏன் ஜீவசகாப்தம் எழுதுறாரு? அவர் பத்திரிகையாளர் தான். தமிழ்நாட்டுடைய மொழி போர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுல சிறப்பான ஆள் யாருன்னா கீழப்பள்ளூர் சின்னசாமி தான். இப்ப எல்லா உயிரும் உயிர் தான். அதுக்குன்னு தாளமத்தையும் நடராசியும் நான் குறைத்து மதிப்பில்லை. ஆனா நான் கேட்ட கதைகளிலே அவருடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது, அந்த மொழிப்போர் துவங்குவதற்கான ஒரு வித்தாக அமைந்தது கீழப்பள்ளூர் சின்னசாமி தான். அவர் என்னைக்குமே தமிழக மக்கள் மறக்கக்கூடாது. இந்த தற்குறி பையன் இல்ல, இந்த தற்குறி பையனுக்கு கீழே இருக்கிற அணில் குஞ்சிக யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தா, இந்த கீழப்பள்ளூர் சின்னசாமியோடைய வரலாறு சும்மா ஒரு நிமிடத்துல முடிச்சிடுறேன். எதையாச்சும் கேட்டுட்டு இதோட நீ கட் பண்ணிட்டு போயிடு ராஜா. ஏன்னா நீ இதுக்கு மேல நான் பேசுற கண்டினியூ வீடியோக்கு செட் ஆக மாட்டாங்க. கீழப்பள்ளூர் சின்னசாமி என்ன பண்றாரு, மொழி போர் நடக்குது, 1937 நடந்துட்டு இருக்குது. இந்தி திணிப்பு வேணாம் வேணாம்னு கேட்குறோம். ஆனா தொடர்ந்து நம்மளை வஞ்சிக்க தயாராயிட்டாங்க. நம்ம தமிழ் மொழி அழிய போகுது அப்படின்ற மனசுல ஆழமா விழுந்தவரு நேரா ஒரு போட்டோ ஸ்டூடியோக்கு போய் ஒரு போட்டோ ஒன்று எடுக்கிறார். அவரை அந்த போட்டோ எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறார் நண்பருக்கு. எழுதி அந்த லெட்டர் கூட அந்த போட்டோவை சேர்த்து அந்த நண்பருக்கு ஒரு போஸ்ட் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போய் தன் குழந்தைகிட்ட ஒரு 10 நிமிஷம் மனம் விட்டு பேசிட்டு, மொழி ரொம்ப முக்கியம், மொழியை மறந்துடாதீங்க, தமிழை நல்லா படிங்க, தமிழ் மொழி நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான மொழி, நம்ம தமிழ் மொழியில நிறைய பங்களிப்பு இருக்கு, தமிழ் மொழியை நாம படிக்கணும்னு தமிழ் மொழியை பத்தியே தன் குழந்தைகிட்ட பேசிட்டு அங்கிருந்து உயிரை துச்சமான நினைச்சு அந்த உடலை எரிக்கிறார். அவரே தன்னைத்தானே எரிச்சுக்கிறார். அப்ப எரிக்கும் போது அவர் எழுதினார்ல லெட்டர், அதில் எழுதியிருக்கிறாரு, நான் இறந்த பின்பு இந்த மொழி போர், இந்த போராட்டம் வீரியமடைய வேண்டும். ஏன்னா நான் இப்படி ஒருத்தர் இறந்திருக்கேன் அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் அது வீரியம் அடைய வேண்டும், அது என்னால் அடைந்ததாக சரித்திரம் இருக்க வேண்டும்
அதனால நான் வந்து மொழிக்காக நான் வந்து உயிர் தியாகம் செய்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சுட்டு இழந்த மனுஷன். நீ என்ன சொல்ற ராஜா? எல்கேஜி யூகேஜி சண்டையா ராஜா? இன்னைக்கு சொல்றேன், நாளைக்கே திமுக வந்து அரசு இழக்குது, இல்ல வந்து கட்சியை கலைக்கிறாங்க, ஆட்சியை கலைக்கிறாங்கன்னா ஒரே ஒரு ஈமி அளவு கூட அதற்காக அஞ்சுபவர்கள் திமுக கிடையாது. அவங்களுடைய மெயினு தமிழை வளர்க்கணும், தமிழை காக்கணும். ஏன்னா கட்சி அண்ணா உருவாக்கிய கட்சி, அண்ணா ஆரம்பிச்சதே அரசியல் அதிகாரத்தின் மூலமாக தமிழ் மொழிக்கும் தமிழ் மக்களுக்குமான ஆதரவை திரட்ட வேண்டும். அது ஆதரவு நாம எல்லாமே செஞ்சு கொடுக்கணும். இந்த தான் அவங்களுடைய அஜெண்டாவே, வேற ஒன்றும் கிடையாது. பிராமணிசத்தை எதிர்த்துக்கொண்டு தமிழ் மொழியை வளர்க்க வேண்டும்ங்கிறது தான் திமுக அஜெண்டா. அப்போ இந்த கட்சி வேணும், இந்த ஆட்சி வேணும், இந்த அதிகாரம் வேணும்னு நினைக்கிறவங்க திமுக என்னைக்கும் பண்றதே கிடையாது. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது மொழி கொள்கை. மொழிக்காக இன்றும் உயிர் தியாகம் செய்ய பல பேர் காத்திருக்கிறாங்க. திமுக தொண்டர்கள் நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. மறுபடியும் வந்துச்சுன்னா போலாங்க, கொல்லட்டும், போராட்டம் நடக்கிறதே சரி அப்படிங்கிறதெல்லாம் திமுக கூட்டங்கள்ல நான் கேட்கறது உண்டு. இப்படிலாம் நடக்கும்போது நீ அசால்ட்டா எல்கேஜி யூகேஜி சண்டைன்ட்ட. உண்மையிலேயே ஒண்ணு வந்து அரசோட முட்டை பள்ளியிடம்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ப்ரீகேஜின்னா கூட வந்து பணம் கட்டி படிக்கணும். இந்த முட்டை பள்ளியிடம்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அந்த முட்டை பள்ளியிடத்துக்கு அள்ளி போடுற ஆள்ற நீ எல்லாம் ஒரு கட்சி ஆரம்பி. உலகத்திலேயே எப்பயுமே ஒரு மொழிக்காக எத்தனை பேர் உயிர் விட்டதாக வரலாறே கிடையாது. நீ எதை வேணா படி, எத்தனை போராட்டங்களை வேணாலும் படிச்சு பாரு. நீ படிச்சிருந்தாதான் ராஜா, நீ படிச்சிருந்தாதானே ராஜாக நீ அண்ணாவையும் பெரியாரையும் பேசாம இருப்ப. அண்ணா யாரு, பெரியார் யாரு, ஏன், என்ன, எதுக்கு, ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிறதெல்லாம் படிச்சாதான் ராஜா தெரியும். நீ படிச்சே 10ஆம் கிளாஸ் தான் ராஜா. உங்க அப்பனை ஏமாத்தா ராஜா நீ வளர்ந்து நிக்கிற. இன்னைக்கு உங்க அப்பனை நடு ரோட்ல நிறுத்திருக்கிற ராஜா. உனக்கு என்னப்பா ராஜா தெரியும்? எத்தனை பேர் உயிர் இழந்தார்கள் மொழிக்காக உயிரிழந்தார் அப்படின்னா தமிழ் மொழிக்காக உயிர்ந்தவர்கள் மட்டும்தான் உலகத்திலேயே. வேற எந்த மொழிக்கும் எந்த மக்களும் மொழிக்காக உயிரிழந்தவர்கள் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இது சாதாரண கம்யூனிகேஷன் தாங்க மொழி பயன்படுது, இப்ப அதுக்காக எதுக்குங்க மொழி போரெல்லாம் தியாகம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அப்படி இல்லை. தமிழ் மொழியே ஒரு ரெவல்யூஷன் தான். பார்ப்பனிய அந்த ஹிந்தி சமஸ்கிருதம் உள்ள வந்தா இங்க இன்னைக்கு இருக்கிற வந்து ஏற்றத்தாழ்வு பார்க்காம நகரங்கள்ல பழகுறாங்க. கிராமங்கள்ல அப்படியே தான் இருக்குது, ஓரளவுக்கு சரியா இருக்குது. இருந்தாலும் நகரங்கள்ல ஏற்றத்தாழ்வு பார்க்காம, ஜாதி மதத்தை பார்க்காம, ஒருத்தன் சாதி பேர் வைக்காம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த ரெவல்யூஷனை கொண்டு வந்தது தமிழ் வேண்டும் இந்தி எதிர்ப்பு போராட்டம் தான் அந்த ரெவல்யூஷனை கொண்டு வந்தது. அப்போ அந்த மொழி மக்களுக்கான விழிப்புணர்வையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கிறது. அந்த சிறப்பு தமிழ் மொழிக்கு மட்டும்தான். இதுக்கு இடையில மேடையில ஒரு கேவலமான நகைச்சுவை நடந்தது. என்னன்னா, நெல்லையில் மக்கள் மழை வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள், விஜய் மக்கள் வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு மேடையிலே அவன் ஒரு தற்கொலை. உன் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் யாரு? ஏன்னா படிச்சவனா வரும். ஏன்டா டேய், நெல்லையில மலையில சமமா வந்து தத்தளிச்சிட்டு இருக்கிறான், அதையும் நீங்க வந்து கூத்தடிக்கிற பிரியாணி தின்னுட்டு உன் தொண்டர்களை எவனையாச்சும் உட்கார்ந்து வச்சு சோறு போட்டியாடா? டேய், இங்க பிச்சைக்காரன் கூட உட்காந்தாண்டா சோறுதுங்கிறான். நாய் அவதிப்பதியா நாய் சுடுகலிய நாய் பறக்கிற மாதிரி அவங்களுக்கு சோத்தை போட்டு இந்த டேபிள்ல நின்றுகிட்டே தின்னுட்டு வரானுங்க. டேய், இப்படி ஒரு தற்குறி தலைவனுக்கு ஏன்டா போய் உங்களுடைய மாண்பை, உங்களுடைய சுயமரியாதை இழக்குறீங்க? ஒரு சேர போட வக்கலையாடா அவனுக்கு? உட்கார வச்சு சோறு போட முடியாதாடா அவனுக்கு? கொடுமை. அந்த வீடியோ எல்லாம் பார்த்தா ஏடா எப்படியுமாடா ஒரு அரங்கத்துக்குள்ள நடக்கிற ஒரு கூட்டத்திலேயே உங்களால ஒண்ணுமே ஒரு உணவை ஒழுங்கா கொடுக்க முடியலையே, நீங்க எங்கடா? அதுக்கப்புறம் பஃபே சிஸ்டம் எடுத்து போயிருக்கலாம். டேபிள் எதுக்கு போடணும்? அதுல ஏன்டா நிக்க வச்சு திங்கணும்? இடையே ஆளுக்கு ஒரு தட்டை கொடுத்து பஃபே போய் எங்கெங்க சாப்பிடுங்கன்னு விட்டுருக்கலாம்ல. ஏன்னா இந்த குறைஞ்சபட்சம் கூட உங்களுக்கு தெரியல. எங்கடா போய் ஏற்கனவே தாவேக்க மாநாடு முத மாநாடு நடத்துறனால மயிரை பிடிங்கி நட்டானுங்க. ஒருத்தனு கூட சோறு போடல.
சாப்பாடு போடல. நீங்க மாநாடு நடத்தி மயிரப்புடி கேட்க மாட்டாங்களா சோசியல் மீடியால? விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறீங்களே, அவனை கேட்குறேன், ஏண்டா டேய் ஸ்கிரிப்டை ஏதாச்சும் மாத்தியாச்சும் கொடுறா அவனுக்கு, எங்க தொடங்கணும் எங்க முடியணும் அப்படின்னு ஒழுங்கா எழுதியாச்சும் கொடு. அதுவும் இல்லை, எழுதிதான் படிக்கிறீங்க. 2 நிமிஷம் நிக்கிறான், அடுத்தது என்ன பேசுறதுன்னு தெரியாம. என்னடா தலைவன், நீ என்னடா நாட்டுக்கு நல்லது செய்ய போற? ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு ஒழுங்கா ஒரு மேனேஜ் பண்ணி அது முடியல. வாய்ஸ் ஓவர் வாய்ஸ் பேக்கப் வச்சு அதை ஏதாவது பேசியிருக்கலாம், அதுவும் இல்லை. ஒரு கட்சியோட மேடையில பேசுறோம், ஒரு கட்சியோட மெயின் ரெப்ரஸன்டேட்டிவ் நீதான், உன்னை பார்த்துதான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாரும் பிள்ளைங்க தளபதி தளபதி தளபதின்னு பைத்தியம் முடிச்சுட்டு தெரியுறா. உன்னுடைய ஸ்பீச் எப்படி இருக்கணும், நீ எப்படி பேசியிருக்கணும்? திமுக பெரியார் வழியில் நடக்கவில்லை, திமுக அண்ணா வழியில் நடக்கவில்லை, திமுக தமிழ்நாட்டுக்கு சரிவர எதையும் செய்யவில்லை அப்படின்லடா பேசியிருக்கணும். நான் பெரியார் வழியில் நடிப்பேன், நான் பெரியாருடைய கருத்துக்களை நான் செய்வேன், நான் அண்ணாவுடைய கருத்துக்களை நான் செய்வேன். 1965 60 காலகட்டங்களில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை 2025 தாவேக்கா முன்னின்று நடத்தும். இப்படி பேசியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, ஏதோ ஒரு நல்ல சித்தாந்தத்தின் அடிப்படையில் வர்றாரு, பரவாயில்ல, என்னன்னு தான் நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு நம்மளுக்கும் ஆர்வம். நீ எப்படி தெரியுமா, தடியும் உடையக்கூடாது, பாம்பும் சாகக்கூடாது. அப்படி பாம்பையும் தடியும் வச்சு விளையாண்டுட்டு இருக்கிற, அடிச்சு ஒரே அடி அடிச்சிடணும், அந்த பாம்பு செத்துரும். இல்ல தடியை தூக்கி போட்டு நல்ல தடியை எடுத்துடணும். 2க்குமே வக்கு இல்லாத இப்படி நீ பண்ற அரசியல் அப்படியே ஸ்மூத் அரசியல், ஐஸ்கிரீம் அரசியல். என்ன சொல்றது, இதை விட்டா வேணும். உன்னை விமர்சிக்க, உன்னை பேச நல்லா வண்டியா கெட்ட வார்த்தையா வருது. இருந்தாலும் ஒரு குறைஞ்சபட்சம் இந்த இளைஞர்கள் உன்னை நம்புறாங்க அப்படிங்கிறதுனால உன்னை மரியாதையா விட்டு வைக்கிறேன். சரியா ராஜா, போய் படி ராஜா. நீ சின்ன வயசுல நீ படிக்காத எங்க வீட்டு பிள்ளைங்களை எல்லாத்தையும் ரசிகன்ற பேர்ல இவங்களுடைய மனசுலையும் சேர்த்து கெடுக்காத. நீ படி. பெரியாருடைய கொள்கையை எடுத்தா பத்தாது ராஜா, பெரியாரை பத்தி படி. அம்பேத்கர் கொள்கையை எடுத்தா பத்தாது ராஜா, அம்பேத்கரை பத்தி படி. மீதி இருக்கிறவங்க எல்லாரும் என்னென்ன சொன்னாங்கன்னா அதை படி. படிச்சுட்டு அரசியல் பண்ணு. இந்த தற்கூரி விஜய் கழகம் இருக்குல்ல, இவங்களுடைய தொண்டர்களுக்கு நான் ஒன்று சொல்றேன், உங்களுடைய கொள்கை தலைவன் யாரு? பெரியார். அவங்கள நீ படிக்காத. ஏன் சொல்றேன்னா, பெரியார படிச்சுட்டு விஜய் பேசுற மேடை பேச்ச நீ பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் நிக்க மாட்டேன். அதுக்கு மேலேயும் அங்க நிக்கிறேன்னா உன் காலில் இருக்கிற செருப்பு மேடைக்கு போயிடும். புரியுதா? இவனையெல்லாம் பெரியார் அன்னைக்கே சுட்டி காட்டிருக்கிறார், இவன் யாரு என்னன்னு. பெரியார படிங்க. அதான் சொன்னார்ல கொள்கை தலைவன். அப்ப அவரை படிச்சாதாம நம்ம கொள்கை பேச முடியும். எங்க ராஜா, நிறைய பெரியார் புத்தகங்களா வாங்கி படிக்க பார்க்கலாம். நீங்க படிங்க, அப்புறம் நீங்க வருவீங்க. எனக்கு நல்லா தெரியும், விஜய்க்கு நல்ல அடி கொடுப்பீங்கன்னு நல்லா தெரியும். சரிங்களா? அடுத்த நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.